எப்போ நான்வெஜ் செஞ்சாலும் அதுக்கு அடுத்த நாளும் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சு தாங்க இருக்கும். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் காலையில் ஒரு மசாலா டீயோடு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த நீல கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக ரொம்பவும் தின்னாக இல்லாமல் ஓரளவு ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. ஸ்லைஸ் போட்டு எடுத்த பிறகு இந்த மாதிரி கீரலாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து மசாலா சீக்கிரம் பிடிச்சிக்கும். இதுக்கு நான் வந்து சாம்பார் பொடி, தனியா பொடி, சீரக பொடி, அப்புறம் காஷ்மீரி சில்லி பொடி, தேவையான அளவுக்கு உப்புங்க, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் தண்ணி வச்சு நீங்கள் மசாலாவை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிட்டு மீனுக்கு நம்ம மசாலா தடவும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து தடவி எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு நாம் இந்த ஸ்லைஸ் பண்ண கத்திரிக்காயும் எடுத்து 5 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா தி அதர் சைடும் வந்து உங்களுக்கு நல்லா ஈவனாக வெந்து வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப வேலையும் ரொம்ப சிம்பிளுங்க. டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சிம்பிள் சமையல். தயிர் சாதமும் வந்து இந்த கத்திரிக்காயும் அப்புறம் ஊறுகாய், அவ்வளோதாங்க. இது ஒரு ஸ்லைஸ் வச்சு சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பராக ஃபில்லிங்காகவும் இருக்குங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.